அதாவது ஒரு பிள்ளை ஒரு தாய் தகப்பன் இருக்கும்போது ஒரு சில காரியத்தை செய்யாது. ஏன் அப்படின்னா அப்பா அடிப்பாரு, அம்மா அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அப்ப அந்த பயம்தான் அந்த பிள்ளையை இந்த தப்பு செய்ய விடக்கூடாதபடி தடுக்கும். அப்ப உங்கள் பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாதபடி உங்களை தடை செய்கிற காரியம் எதுவென்றால் தேவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் பாவம் உங்களை அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென். வெறுமனவே நம்மளால பாவத்தை மேற்கொண்டு விட முடியாது. நீங்கள் சேவிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு தந்திரமானவன் சத்துரு. ஆமென். நல்லா நம்ம ஆண்டவரை மகிமைக்குரியவர், ஆனால் அவர் திட்டங்களை அழிப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறவன். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் பிசாசை ஜெயிப்பதற்கு ரொம்பமாய் முக்கியமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் இருந்தால்தான் உங்களாலே பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தை விட்டு விலக ஓட முடியும். இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழுகிற ஒரு காரியம் என்னன்னா பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் இருந்தால் நீங்கள் பாவத்துக்குள்ளே போவது தடைப்பட்டு விடும். பரிசுத்தம் இருந்தால் நீங்கள் தேவனோடு கூட அண்டிக் கொள்ளுவீர்கள். பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவர் உங்களை நடத்துகிற வழி நன்மையான வழியா இருக்கும். அல்லேலூயா.